ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த மாதிரி ஹோஸ்ட் கனியக்காவ நிப்பாட்டி வச்சு இத்தனை கேள்விகள் வாரம் கேட்டுட்டே இருந்தா, அவங்கனால ஒவ்வொரு வாரமும் பார்வதி மாரி போல்டா விளையாட முடியுமா? என்னோட வாய்ப்பே கிடையாது. அழுதுட்டு உட்காந்துருவாங்க. பிக் பாஸ் அவங்கள கூப்பிட மாட்டேங்கிறாரு. அவங்க ட்ரெஸ்ஸ வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாருன்னுலாம் வந்து உள்ள பேசிட்டு இருக்காங்கங்க. அவங்க வந்து சீசன் 1ல இருந்து பிக் பாஸ லவ் பண்றாங்களாம். ஸோ அதனால வந்து அவருடைய குரலுக்கு அவங்க வந்து அடிமையாம். அவர் குரலால சொல்லப்படுற எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க வந்து அ ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த மாரி அவங்க வந்து நடந்துப்பாங்களாம். ஸோ அதனால வந்து என்ன புகழ மாட்டேங்கிறாரு. என்ன தவிர்த்து இருக்கிற எல்லாரையும் புகழ்றாரு. உண்மையான காதலுக்கு வந்து இதுவும் இல்லாம போச்சு. அப்படி இப்படின்னு பேசுறாங்க அவங்க. ஆனா, உண்மைய சொல்லணும் அப்படின்னா, பார்வதிய இந்த சீசன் அடிச்சா மாதிரி, அந்த வீட்ல வேற யாரையாவது அடிச்சிருந்தா, அவங்க நிக்க மாட்டாங்க. திவ்யா அழுவாங்க. திட்டு வாங்கிட்டு. பார்வதி அழுது பார்த்தீங்களா நீங்க? திவ்யா ரொம்ப கொஸ்டின் ரேரா கேட்கும்போதே அழுதுருக்காங்க. வந்து அது உள்ள உடைஞ்சதுக்கு அப்புறம் அழுதுருக்காங்க. ஆமா. எஃப்ஜேவோட விஷயத்துல. இப்ப கூட அவங்க அம்மாவுக்கு உட்காந்து மெசேஜ் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். ஸோ செகண்ட் வந்துட்டு திவ்யா அழுவாங்கன்னு சொன்னீங்க. திவ்யா வந்து அந்த இடத்துல பிளாங்க் ஆயிருவாங்க. ஹோஸ்ட் என்ன கேட்கிறாரு? நம்ம என்ன அத பண்ணணுமா? என்ன ஏது பண்ணணும்? இந்த இருக்குமா? டிஆர் இருக்காது. சாரோடது ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அப்படி அந்த மாரி வந்து இருப்பாங்க திவ்யா. டிஆர்ன்னு சோ சொன்னாலே எனக்கு வினோத் ஞாபகம் வந்துருவாரு. விஆர். விஆர். எனக்கு என்னன்னா, சோ அந்த மாரி போயிடுவாங்க. பட் பார்வதி வந்து அதுக்கு பதில் சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆன்ஸர் இருக்கு. பட் ஹோஸ்ட் பேச விடாதனால அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆ அதனால வந்து அவங்க பேசிட்டாலும் அவங்க திருந்திருவாங்க இல்லையா? அதனால அந்த திருந்தறதே எங்களுக்கு தேவையில்ல. நாங்க திருந்தவே விட மாட்டோம்டா. நீங்க வாரம் வந்து எங்க கோர்ட்ல நின்னு என்ன தான் ஆகணும். உன்ன வச்சு தான் கன்டென்ட்டே போகுது. நீ திருந்திட்டா எப்படி?